ஆண்டவரை துதித்து பாடி சில பாடல்கள் பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே.
புகழ்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹalleluya. எப்பொழுதும் நம்முடைய மகிமை எல்லாம் துதி கனமே எல்லாம் அவர் ஒருவருக்கே தான். ஆமென். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி நடத்தினீர், இன்னும் தொடர்ந்து நடத்தும். கண்மணி போல எங்களை காத்தருளும் கிருபையால். அந்த வரிகளை திரும்ப சொல்லுவோமா? எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷத்தோட ஆராதிப்போமே. அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கே. எங்களுடைய துதி கன மகிமை ராஜாதி ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா 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 கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தரின் கை, நீட்டப்பட்ட கை குறுகவே இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுவோமே, நான் நீதிமான், நான் விசுவாசத்தினால் பிழைப்பேன். சேர்ந்து பாடலை பாடுவோம். ஒரு பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசி
நீரூற்றாய் மாற்றுபவர் அவர். நீரை ஒதுக்கி வெட்டாந்தரையா, நீரை பிரிச்சு வெட்டாந்தரையா ஆக்குறதும் எனக்காக செய்வாரு. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் பாய பண்ணுகிறதும் எனக்காக செய்வார். இது வறண்ட நிலம் அப்படின்னா ஒரு நிலம் நீர் அப்படி அதில் அந்த கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்க்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, சிலரை பற்றி சொல்லும்போது ஈரமே இல்லாத மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க. அது கூட ஒரு வறண்ட இருதயம் தான், வறண்ட நபர் தான். அவங்கள கூட நீரூற்றாய் எனக்காக செய்வாரானால் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அந்த வரிகளை உணர்ந்து பாடுவோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. ஏதாவது காரியங்களிலே போய் தோத்து போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலையை அலைஞ்சிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக என் வீட்டில் இதை முடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், கையெழுத்தையே போட மாட்டேன்னாங்க, முடியவே இல்லைன்னு அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், வறண்ட நிலத்தை, வறண்ட நபர்களை, அந்த இருதயத்தை நீரூற்றா மாற்றுவார் எங்கள் அப்பா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்வீங்களா? எங்க வாழ்க்கையில உம்மால் செய்யக்கூடாத, செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால். கரங்களை உயர்த்தி ஆகும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவராலே என் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். விசுவாசியே நீ பதறாதே, எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆகும் என்று செய்யக்கூடிய, செய்ய முடிகிற நபர் ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாசியே, நான் பதற மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் நீதிமான், நான் பிழைப்பேன். நீதிமான் இன்னுமே பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். கரங்களை சாட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த வரிகளை சொல்லுவோமா? அப்பா, அப்பா உம்மால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது என்ன எத்தனை இந்த லிஸ்ட்ல எத்தனை எண்ணிக்கைகள் இருந்தாலும் சரி, எல்லாம் அடங்கி விடும். எங்க அப்பாவால் எல்லாம் ஆகும். ஆமென். சேர்ந்து இந்த ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இதை பாட போகிறோம். நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார், நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார், தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் சொல்றீங்க தீமைகள் நேரிட்டது, ஆனா நேரிட்ட தீமைகளை எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். அந்த தேவனை உயர்த்துவோமா? நம் முன்னே நடந்து செல்பவர். செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார், நம் முன்னே நடந்து செல்பவர் நம் பின்னும் நடந்து வருகிறார்.
சொல்கிறேன், இப்போ பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறத சொல்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம நேசா ஆண்டி போவாஸ் மாமா பொண்ணு ஜெயா சாட்சி சொன்னா பாருங்க. அவள் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த இடம் வந்து ஒரு ஒரு வளைவு, ஆபத்து வளைவு, கவனமாக செல்லவுன்னு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கிற இடம் தான் அவள் விழுந்தது. அவ வந்து இந்த சைடு விழுந்துட்டா, அப்படிதானே ஆண்டி, புதருக்குள்ள விழுந்துட்டா. விழாம இந்த சைடு விழுந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்த வெஹிக்கிள் நேராக முழுசா அவ மேலே ஏறி இருக்கும். அப்படிதான் நடந்திருக்கணும். ஆனா நேர இருந்த தீமைகளை அவளுக்கு நன்மையா, அப்ப இந்த சைடு விழுந்தது அடிபட்டது நன்மையானா இல்ல, விழும்போது கரங்களிலே தாங்கினார். வேற எதுவுமே ஆபத்து நேரிடாத மாதிரி, ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை விடுவிப்பேன் என்று சொல்றேன். அது மாத்திரம் இல்லாம தீமைகளை எப்படி நன்மையா மாத்திரானா, அவன் ரொம்ப நாள் அவ டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தா, இந்த பக்கமா வரணும், ஏன்னா ஊரை விட்டுட்டு இருக்கோம், குழந்தைய அங்க தனியா பாத்துக்க முடியலன்னு. இப்போ நீ எங்க கேட்டாலும் உனக்கு தாரன்ட்டாங்க. இப்போ இவன் முடிவு பண்றதுதான் டிரான்ஸ்ஃபர் எங்க போற. தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். மற்றவர்கள் என்று சத்துரு பிசாசு பார்க்கும் போது, நான் உன்னை விழ பண்ணிட்டேன்ல, உனக்கு இப்படி பண்ணிட்டேன்ல, நீ இப்போ என்ன பண்ணுவ, இப்போ நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தியான்னு ஒரு சூழ்நிலை நம்ம கொண்டு விடும் போது, அந்த தீமைகள் எல்லாவற்றையும், நேர்ந்த தீமைகள், நேரிட இருந்த தீமைகள் எல்லாவற்றையும் எனக்காக நன்மையா மாற்றி தருகிற இன்னொரு ஒரு ஊழியர் இவ்விதமாக இந்த சீனை வந்து விவரித்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ பின்னாடி பார்வோனும் அவளுடைய சேனையும் வந்து கொண்டிருக்கிறது. பார்வோனுக்கு செய்தி போய்விட்டது, இப்படி செங்கடல் வழியா போறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி சர்வ ரதம், பெரிய பெரிய ரதங்கள் வீரர்களோடு பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து செங்கடல் முன்னாடி நிற்கிறாரு. மோசையை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? செங்கடல் முன்னாடி என்னன்னு சொல்லுங்களேன். உன் கோலை ஓங்கி நீ உன் கைகளை நீட்டினார். எபிரேய மொழியில் கோலை எடுத்து கையை நீட்டுன்னு சொல்லல, கோலை ஓங்கி கையை நீட்டு, ரெண்டு விதமா சொல்றார். எபிரேய அர்த்தம் இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல கூட எப்படி இருக்குன்னா ரைஸ் அப்படின்னு இருக்கு, உயர்த்தி பிடி, உன் கோலை உயர்த்தி பிடி. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் வேறு வேறு விதமாக சொல்கிறது. தமிழிலே ஓங்கி என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே உயர்த்தி என்று இருக்கிறது. எபிரிய மொழியிலே நாட்டி என்று இருக்கிறதா, நட்டியா, நடுவாங்க, நட்டி மண்ணில் நின்றுட்டு இருக்காரு. உன் கோலை ஊனு, நட்டி வை. இப்போ உன் கோலை நட்டி வை, உன் கையை என்ன சிம்பிள் வருது உங்களுக்கு புரியுதா? உன் கோலை நட்டிட்டு உன் கையை. இதற்கு முன்பதாக பயமுறுத்தி கொண்டிருந்த காரியங்கள், நான் உள்ள அமிழ்ந்துருவேனோன்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்க காரியங்கள், சிலுவைக்கு முன்பதாக ஒண்ணு கிடையாது, நிற்கவே முடியாது. சிலுவை வந்து எனக்குள் முன்பதாக இப்போ எனக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார். சிலுவை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க உங்களை பார்த்து பயமுறுத்திக்கிற காரியங்களை, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்களை வச்சு உங்களை என்னென்ன காரியங்களாம் பயமுறுத்துதோ, அதுக்கு முன்னாடி சிலுவையாய் நில்லுங்கள். உன் கோலை நட்டி உன் கரத்தை நீட்டுங்க. சிலுவை எனக்கு முன்பதாக இருக்கிறது. என்னென்ன காரியங்கள் பயமுறுத்துச்சோ அது வழியா நான் நடந்து போவேன். நீயா என்ன பயமுறுத்தின, நான் பாரு ஓ வழியா என்னெல்லாம் நீர் என்னை தண்ணீர் பயமுறுத்தினது. நாங்க உள்ள அமிழ்ந்துருவோம் ஆண்டவரேன்னு போய் வேற வழியே இல்லைன்னு சொல்லும் போது, இல்ல வெட்டாந்தரையை உண்டாக்குறேன். இப்ப வெட்டாந்தரையை உண்டாக்கிட்டு அந்த சைட் போய் கரெக்டா ரீச் ஆகுறாங்க. எந்த சேனையின் முன்னாடி, எந்த எதிரிகளின் முன்னாடி நான் அமிழ்ந்துருவோன்னு பயப்பட்டாங்களோ, அதே எதிரியான சேனையை பயமுறுத்தின காரியங்களுக்குள்ளாகவே அமிழ்ந்து போக பண்ணினார். ஆமென். எவ்வளவு பயங்கரமான அடுத்த அதிகாரத்திலே பாடுறாங்க, மகிமையா என்னை வெற்றி சிறக்க பண்ணிறவர் என்று சொல்லி. இப்பொழுது உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்பதாக, நம்மளுக்கு முன்பதாக கிறிஸ்துவின் சிலுவை இருக்கிறது. சிலுவையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பயமுறுத்துற காரியத்தை பார்த்து சொல்லுவீங்களா? பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நினைவு சொல்ல விரும்புகிறேன். நான் 10th படிக்கும் போது மேக்ஸில் ரொம்ப வீக், ரொம்ப வீக். மேக்ஸ்னால தான் என் மார்க் குறையும்னு கண்டிப்பாக தெரியும். மேக்ஸ் டியூஷன்லாம் போனேன், அதனாலேயே டியூஷன்லாம் அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி டியூஷனே போனது கிடையாது, ஆனால் மேக்ஸ்க்காக டியூஷன் போனேன். கடைசியில் என் டோட்டல் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் நான் 99 எடுத்தேன்.
எந்த காரியம் எந்த சப்ஜெக்ட் உங்களை பயமுறுத்துதோ அதுல நீங்க உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்மளோடு கொடுக்கிற. சேர்ந்து பாடுவோமா? பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக. பயமுறுத்தும் செங்கடலை, பயமுறுத்தும் செங்கடலை பிளந்திடுவார், பாதுகாக்கும் மதிலாக மாற்றிடுவார். வெட்டாந்தரையில் என்னை நடக்க செய்வார், வெட்டாந்தரையில் என்னை நடக்க செய்வார். கண் முன்னே சத்துருக்கள் அழிய செய்வார், கண் முன்னே சத்துருக்கள் அழிய செய்வார். நாமோ கரங்களை தட்டி, முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிறவருக்கு நாமோ கரங்களை தட்டி ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம், ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம். நம் முன்னே நடந்து செல்பவர், நம் பின் ஒரு வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிற பாடலாக பாடுவோமா? எனக்கு முன்பதாக செல்கிறார், எனக்கு பின்னும் வருகிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார், என்னை பாதுகாத்திடுவார். நம் முன்னே நடந்து செல்பவர், நம் பின்னும் நடந்து வருகிறார், நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார், நம்மை சுற்றிலும் இருப்பார், பாதுகாத்திடுவார். தீமைகளை நன்மையாக்குவார், எல்லா தீமைகளை தீமைகளை நன்மையாக்குவார். தீமைகளை நாமோ கரங்களை தட்டி, எவ்வளவு பலமாக கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம், ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம், ஓயாமல் அவர் துதியை என்றும் சொல்லுவோம், ஓயாமல் அவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிறவருக்கு ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்காக நன்மைகளை மாத்திரம் செய்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். தீமைகள் நேரிட்ட பொழுது அவளை நன்மைகளாக மாற்றி எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை நாங்கள் துதிப்பாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில எண்ணடங்கா நன்மைகள் செய்து எங்களை நடத்தி வரும் தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல விரும்புறவங்க, ஒருவேளை கண்ணீரோடு நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஓ அப்பாக்கு உங்க நன்றி பலிகளை எடுப்போம்மா. இந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னடங்கா நன்மைகள் யாவையும் ஓரே சந்தலகரர போரேலரே நாதனே, நீனை கா
எடுத்து நடத்த நான் இருக்கிறேன். கலங்காதே திகையாதே என்றவரே கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்தவரே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்தவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காக நீர் செய்திட்ட என்றும் நன்றியுடன் நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். இன்றும் நன்றி கூறுவேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் மட்டுமாய் வாய் திறந்த நன்றியோடு என்று சொல்லுவோமா? செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு சொல்லுவோம். நன்றியோடு எல்லோருமாய் நான் துதி எல்லாரும் வாய் திறந்து பாடுவேன். குழந்தைகள் எந்தன் வாய் திறந்து, பெரியவர்கள் வாய் திறந்து எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய்